விமர்சனம் செய்தாலே கைது என்றால் அப்ப திமுக போலதான் டிவிகேவா என்ற மாதிரி கேள்வியை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா, விமர்சனம் வேறு, மிரட்டல் வேறு. இவர் வந்து மிரட்டி இருக்காரு. ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பார்த்து எலும்போ உடைச்சிருவன்ற மாதிரி சொல்லி மிரட்டி இருக்காரு. தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாரி ஒரு முதலமைச்சரை இது வந்து மிரட்டலா இல்ல விமர்சனமா? விமர்சனம் என்பது என்ன, மிரட்டல் என்பது என்ன, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்ப இந்த மாரி பேசக்கூடிய ஒருவரை அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அப்ப இப்படியே விட்டாங்கன்னா அவங்க என்ன வேணா பேசிட்டு போகலாம், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தலாம். என்ன அர்த்தம் வந்து, இப்ப போன ஆட்சியில திமுக யார் என்னென்ன பேசினாலும் அவங்க சின்னதா ஒரு விமர்சனம் செய்தா கூட அவங்களுக்கு கைது, குண்டார் சட்டம்ன்ற ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சாங்க. இவங்களுக்கு அப்படிலாம் பண்றது இல்லையா? விமர்சனம் செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சுட்டி காட்டுங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்னு தான் தளபதி அவர்களும் சொல்றாரு. ஆனா விமர்சனம் வேறு. நீங்க வந்து மிரட்டல் விடுக்கிறீங்க, அடிச்சிருவேன், கொன்றுவேன், எலும்பு உடைச்சிருவேன்னு. எலும்பு உடைக்கிறதுக்கு என்ன? அவர் நான் ஆடாமாடா உடைச்சிட்டு ஈஸியா போறது. அவர் முதலமைச்சருங்க, முதலமைச்சருக்கான மரியாதை தாங்க. இன்ன வரைக்கும் உங்களால ஏத்துக்க முடியல அவர் முதலமைச்சர்ன்றது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. எம்எல்ஏனா நீங்க கைதான பிறகு தான் நான் எம்எல்ஏன்ற சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க ஒரு எம்எல்ஏன்றது தெரிய வருதா? முன்னாடி இருந்தே நீங்க எம்எல்ஏ தான். அந்த தொகுதிக்கு என்னவோ அதை செய்ய பாருங்க. அதை விட்டுட்டு பழைய மெரியானு ஊத்திட்டு இருக்காதீங்க. எவ்வளோ மீடியா இருக்குது. நீங்க சொல்றதுதான் உண்மை, நீங்க சொல்றதுதான் பொய்லாம் கிடையாது. சரிங்களா? மிரட்டல் வேறு, விமர்சனம் வேறு. அவ்வளவுதான்.